இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை, என் நாடகத்தை முடித்து வை, என்னை உன்னோடு கூட்டிக் கொண்டு போய்விடு ஐயனே. ஓம் நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நிமைதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. இன்றைய காணொளியில் ஸ்ரீ ரமண பகவான் அருளிய நான் யார் என்ற ஆத்ம விசார நூலின் தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். இதுவரை நாம் 16 வினாக்களுக்கான விளக்கங்களை நாம் பார்த்துருக்குறோம். இப்போ 17வது கேள்வி. எல்லாம் ஈஸ்வரன் செயலன்றோ? இந்த கேள்வியை திரு சிவப்பிரகாசம் பிள்ளை அவர்கள் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியிடம் கேட்டதற்கு அவர் கூறிய விளக்கம், இச்சா சங்கல்ப எத்தனமின்றி எழுந்த ஆதித்தன் சந்நிதி மாத்திரத்தில் காந்தக்கள் அக்னியை கக்குவதும் தாமரை மலர்வதும் நீர் வற்றுவதும் உலகோர் தத்தங்காரியங்களில் பிரவர்த்தித்து இயற்றி இயங்கி அடங்குவதும் காந்தத்தின் முன் ஊசி சேஷ்டிப்பதும் போல ஈசன் சந்நிதான விசேஷ மாத்திரத்தில் நடக்கும் முத்தொழில் அல்லது பஞ்ச கிருத்தியங்களுக்குட்பட்ட ஜீவர்கள் தத்தம் கர்மானுசாரம் சேஷ்டித்து அடங்குகின்றனர். அன்றி அவர் சங்கல்ப எகிதமல்லர். ஒரு கர்மமும் அவரை ஒட்டாது. அது லோக கர்மங்கள் சூரியனை ஒட்டாததும் ஏனைய சதுர்பூதங்களின் குணாகுணங்கள் வியாபகமான ஆகாயத்தை ஒட்டாததும் போலும். அதாவது ஈசன் எல்லா செயலும் ஈசனுடைய செயல், கடவுளுடைய செயல் அப்படின்னு நம்ம மேலோட்டமா இதை ஒவ்வொரு சங்கல்பமாக நாம செய்யும் பொழுதும் அதற்கு ஒரு நம்மளுடைய காரியங்களுக்கு பின்னால் இதை ஈசனுடைய செயல் அப்படின்னு நாம அதை ஒதுக்க ஆரம்பிப்போம். அப்படி ஒதுக்கும் பொழுது ஈசன் சந்நிதான விசேஷ மாத்திரத்தால் நடக்கும். ஈசன் நேரடியாக செய்கிறான் என்று அல்ல, அவர் இருப்பது மட்டும் போதுமானது. உதாரணம், சூரியன் உதயமானதால் தாமரை மலர்கிறது, நீர் வற்றுகிறது. ஆனால் சூரியன் தாமரையை மலரச் செய்யவோ நீரை வற்ற செய்யவோ கட்டளையிடவில்லை. அதுபோல ஈசன் இருப்பதால் மட்டுமே எல்லாம் இயங்குகிறது. காந்தம் ஊசி, ஒரு உதாரணம் பகவான் கொடுக்கிறார். காந்தத்தின் முன் ஊசி சேஷ்டிப்பது போல, அதாவது காந்தம் அமைதியாக இருக்கிறது, ஆனால் ஊசி அதனால் இழுக்கப்படுகிறது. காந்தம் முயற்சி செய்யவில்லை, தீர்மானம் எடுக்கவில்லை. அதுபோல ஈசன் எந்த செயலும் செய்யவில்லை, ஆனால் அவரது சந்நிதி, அதாவது பிரசன்ஸ் காரணமாக எல்லாம் நடக்கிறது. ஜீவர்கள் தத்தம் கருமானுசாரம் சேஷ்டித்து அடங்குகின்றனர். ஒவ்வொரு ஜீவனும் தன் முந்தைய கர்மத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. ஈசன் நீ இதை செய் என்று கட்டளையிடவில்லை. ஜீவன் தன் வாசனை கர்மம் மூலம் இயங்குகின்றன.
ஈசனுக்கு செயல் இல்லை. இது மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அவர் சங்கல்ப சகிதர் அல்லர். ஒரு கருமமும் அவரை ஒட்டாது. ஈசனுக்கு நான் இதைச் செய்கிறேன் என்று எண்ணம் இல்லை. அவருக்கு கர்மபந்தமும் இல்லை. அதனால் அவர் சுத்த சாட்சி மட்டுமே. அதாவது பியூர் அவேர்னஸ். லோக கர்மங்கள் சூரியனை ஒட்டாது. பூமியில் நல்லது கெட்டது நடக்கிறது. ஆனால் சூரியன் பாதிக்கப்படவில்லை. ஆகாயத்தை ஒட்டாததும் போல ஆகாயம் எல்லாவற்றையும் தாங்குகிறது. ஆனால் எதுவும் அதனை பாதிப்பதில்லை. அதுபோல ஈசன் அனைத்திலும் இருப்பவர். ஆனால் எதுவும் அவரை தொட இயல்வது கிடையாது. ஈசன் என்பது இருப்பு, அதாவது பிரசன்ஸ். ஜீவன் என்பது கர்மம் மூலம் இயங்குவது. உலகம் என்பது அந்த பிரசன்ஸில், அதாவது அந்த இருப்பில் தோன்றும் ஒரு நிகழ்வு. ஈசன் செய்பவன் அல்ல, ஜீவன்தான் செய்கிறான் என்று நினைக்கிறது. இங்கு ஒரு ஆத்ம ரகசியம். பகவான் ஸ்ரீ ரமணர் என்ன சொல்ல வர்றார்னா, ஈசன் செய்கிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டாம். நான் செய்கிறேன் என்பதையும் விட வேண்டும். செய்பவன் யாரும் இல்லை. இருப்பது மட்டுமே உண்மை. இதுதான் பகவான் இந்த கேள்விகளுக்கான விளக்கத்தை கொடுக்கிறார். அதனால ஈசன் செய்கிறான் என்பது ஆரம்பம், நான் செய்கிறேன் என்பது அஞ்ஞானம், செயல் ஏதும் இல்லை என்பது ஞானம். இதுதான் பகவான் கொடுக்கிற விளக்கம். இப்ப பக்தருள் மேலான பக்தர் யார்? இது 18வது கேள்வி. அதற்கு பகவான் என்ன கொடுக்கிறார்னா, எவன் தன்னையே கடவுளாகிய சொரூபத்தினிடத்தில் தியாகம் செய்கிறானோ அவனே சிறந்த பக்திமான். ஆத்ம சிந்தனையை தவிர வேறு சிந்தனை கிளம்புவதற்கு சற்றும் இடம் கொடாமல் ஆத்ம நிஷ்டனாபரனாயிருப்பதே தன்னை ஈசனுக்கு அளிப்பதாகும். ஈசன் பெயரில் பாரத்தை போட்டாலும் அவ்வளவையும் அவர் வசித்துக் கொள்வார். சகல காரியங்களையும் ஒரு பரமேஸ்வர சக்தி நடத்தி கொண்டிருப்பதால் நாமும் அதற்கு அடங்கியிராமல் இப்படிச் செய்ய வேண்டும், அப்படிச் செய்ய வேண்டும் என்று சதா சிந்திப்பது ஏன்? புகைவண்டி சகல பாரங்களையும் தாங்கிக் கொண்டு போவது தெரிந்திருந்தும் அதில் மேல் ஏறிக்கொண்டு போகும் நாம், நம்முடைய சிறிய மூட்டைகளையும் அதில் போட்டுவிட்டு சுகமாயிராமல் அதை நமது தலையில் தாங்கிக் கொண்டு ஏன் கஷ்டப்பட வேண்டும்? இதில் பகவான் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, எவன் தன்னையே கடவுளாகிய சொரூபத்தினிடத்தில் தியாகம் செய்கிறானோ, அந்த நான் என்ற எண்ணம் முழுவதும் அழிந்து அந்த ஆத்ம விசாரத்தில் ஆழ்ந்து அடங்குவது என்பதுதான் கடவுளாகிய சொரூபத்தில் தன்னை தியாகம் செய்வது. அவனே சிறந்த பக்திமான். ஆத்ம சிந்தனைகளை தவிர வேறு சிந்தனைகளுக்கு சற்றும் இடம் கொடாமல் ஆத்மனிஷ்டராக இருப்பதே தன்னை ஈஸ்வரனுக்கு அளிப்பது ஆகும். அதாவது எந்த சூழ்நிலைகளிலும் தன்னை அஞ்ஞான நிலையில் பார்க்காமல் ஞான நிலையில் தன் சொரூபத்தை உணர்ந்த நிஷ்டராகவே வாழ வேண்டும். வைராக்கியமாவது எது? எவ்வெந்நினைவுகள் உற்பத்தியாகின்றனவோ அவற்றையெல்லாம் ஒன்று கூட விடாமல்
முக்தி ஸ்தானத்திலேயே நசுக்கிப் போடுவதே வைராக்கியமாம். முத்துக்குளிப்போர் தம் இடையில் கல்லைக் கட்டிக்கொண்டு மூழ்கிக் கடற்கு அடியில் கிடைக்கும் முத்தை எப்படி எடுக்கிறார்களோ, அப்படியே ஒவ்வொருவனும் வைராக்கியத்துடன் தன்னுள் ஆழ்ந்து மூழ்கி ஆன்ம முத்தை அடையலாம். அடுத்த கேள்வி 20வது கேள்வி. கடவுளாலும் குருவாலும் ஒரு ஜீவனை முக்தனாக்க முடியாதா? கடவுளும் குருவும் முக்தியை அடைவதற்கு வழியை காட்டுவார்களேயல்லாமல் தாமாகவே முக்தியிற் சேர்க்கார். கடவுளும் குருவும் உண்மையில் வேறல்லர். புலி வாயிற்பட்டது எவ்வாறு திரும்பாதோ அவ்வாறே குருவின் அருட்பார்வையில் பட்டவர்கள் அவரால் இரட்சிக்கப்படுவாரேயன்றி ஒரு காலும் கைவிடப்படார். எனினும் ஒவ்வொருவரும் தம்முடைய முயற்சியினாலேயே கடவுள் அல்லது குரு காட்டிய வழிப்படி தவறாது நடந்து முக்தி அடைய வேண்டும். தன்னை தன்னுடைய ஞானக்கண்ணால் தானே அறிய வேண்டுமே அல்லாமல் பிறரால் எப்படி அறியலாம்? ராமனென்பவன் தன்னை ராமனென்றறிவதற்கு கண்ணாடி வேண்டுமோ? இவ்வாறு 20வது கேள்விக்கு பகவான் மிக எளிய வார்த்தைகளில் விளக்கம் கூறியிருக்கிறார். இதற்கு நம்ம தனியா ஒரு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முக்தியில் விருப்பமுள்ளவனுக்கு தத்துவங்களின் விசாரணை அவசியமா? இது 21வது கேள்வி. குப்பையை கூட்டித் தள்ள வேண்டிய ஒருவன் அதை ஆராய்வது எப்படி பயனில்லையோ, அப்படியே தன்னை அறிய வேண்டிய ஒருவன் தன்னை மறைத்துக் கொண்டிருக்கும் தத்துவங்கள் அனைத்தையும் சேர்த்து தள்ளிவிடாமல் அவை இத்தனை என்று கணக்கிடுவதாலும் அவற்றின் குணங்களை ஆராய்வதாலும் பயனில்லை. பிரபஞ்சத்தை ஒரு சொப்பனத்தைப் போல் எண்ணி கொள்ள வேண்டும். இதுதான் 21வது கேள்விக்கு பகவான் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம். இதுல ஒரு முக்கிய நுட்பமான விஷயங்கள் நாம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, குப்பைய கூட்டித் தள்ள வேண்டிய ஒருத்தன் அந்த குப்பையில என்னென்ன இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்கு, எத்தனை இருக்குது, அது எதனால ஆயிருக்குது அப்படின்னு குப்பைய கிளறி பார்க்கறதுல பிரயோஜனம் கிடையாது. அது மாதிரி ஒருவன் தன்னை உணர வேண்டும் அப்படின்ற நிலைக்கு போக நினைக்கிறவன் அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது, அந்த தத்துவங்கள் என்னென்ன இருக்குதுன்னு அதை பத்தி ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டு தன்னை தான் உணர்வதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டுமே அன்றி தத்துவங்களின் மேல் ஏறி உக்காந்து இது சரி, இது தவறு, இது அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதுதான் பகவான் விளக்கமா சொல்றார். அடுத்த கேள்வி, நனவிற்கும் கனவிற்கும் பேதம் இல்லையா? இது 22வது கேள்வி. இதற்கான விளக்கத்தை நாம அடுத்த காணொளியில தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் சிவாய நம.